ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடையை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் எல்லா உமன்ஸ்க்கும் ஹாப்பி உமன்ஸ் டேங்க. இன்றைக்கி இது தாங்க ஸ்பெஷலாக வந்து நான் மல்டிவிட்டமின் கீரை, அதாவது தவசிக்கீரைன்னு சொல்லுவாங்க, அந்த கீரையை தான் அறுவடை பண்ணியிருக்கேன் கூட. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கோட கீரை. இதையுமே சமைச்சா சூப்பராக இருக்குங்க. இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி, அப்புறம் பச்சை பொன்னாங்கண்ணி, சிலோன் பசலைக்கீரை, இதெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கேங்க. கருவேப்பிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் தவசிக்கீரை. அதுக்கு இங்கிலீஷில் வந்து மல்டிவிட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க. அதில் எல்லா விட்டமினும் இருக்குங்க. அதை பச்சையாகவும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சமைச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த எல்லா கீரையும் கலப்பு கீரையாக எனக்கு வந்து சமையலுக்கு நான் அறுவடை பண்ணேங்க. அப்புறம் இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணியுமே நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வர ஐயா வந்து உணவில் வந்து இந்த கரிசலாங்கண்ணி தான் முதல் உணவுன்றாங்க. அதனால் இந்த கரிசலாங்கண்ணி தாராளமாக நம்ம எடுத்துக்கிட்டால் முடி வளர்ச்சி தூண்டுங்க. ஒரு முருங்கைக்காய் மாடி தோட்டத்தில் முற்றி எனக்கு விதை கிடச்சிது சமையலுக்கு. அப்புறம் கொஞ்சம் பட்டர் பீன்ஸ் அறுவடை கிடச்சிது, அவரைக்காய் கொஞ்சம் அறுவடை கிடச்சிது. இதுதாங்க இன்றைக்கான